ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சூ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலுமே கோமதியை திட்டுனது நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இங்கே நான் கோமதி அத்துக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசாமல் இந்த விஷயத்த எனக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மீனா தான் இதெல்லாம் கேட்காம அத்தையை கூட்டிகிட்டு வந்து என் மனசை கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் இங்கே மீனாவும் நம்ம நல்லதுக்கு தான் இது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சா. ஆனால் அவளுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அவளை நான் அப்படியே அமிச்சது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மீனாக்குமே கால் பண்ணுறாங்க. மீனாவும் கோவத்தில் அந்த காலையுமே எடுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் நோட்டுமே போடுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே மீனாவும் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட இங்கே மீனாவுமே கேட்குறாங்க. மீனா கிட்ட மயிலும் மீனா என் காலை மட்டும் எடுக்காமல் போயிடாத, எனக்கு ஒரே ஆறுதல்னா அது நீ மட்டும்தான். ஏன்னா யாருமே என் கூட இல்லாத போது நீ மட்டும்தான் என் கூட இருந்த. எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து நீ எல்லாத்துலேயுமே ஒரு துணையாக நின்றுருக்க. என்னால் உனக்கு எந்த ஒரு அசிங்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத, எனக்காக நீ யாருக்கிட்டையுமே அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தியா எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்து அத்தை என்ன எவ்வளோ பேசிட்டு போனாங்க. அதுக்கு தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீ தான் கேட்காம அத்தையை வேற கூட்டிகிட்டு வந்துட்ட. இதில் வேற எங்கள் அம்மா வேற இடையில வந்து இந்த விஷயத்தவே குழப்பி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே பேசாத மீனா, தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையுமே பேசாதது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்ட மயிலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே இருந்துருவீங்களா? உங்கள் வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு நீங்கள் அந்த குடும்பத்தில் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினச்சி தான் அங்கே கோமதி அத்தையை நாங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. மயிலும் இதை கேட்டுட்டு சரிதான் மீனா, நீ எனக்கு நல்லது இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அத்தையை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயுமே நான் எந்த கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுக்க விரும்பலை. அதே மாதிரி இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே நீயுமே பேசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணனும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பாண்டியனுமே வராங்க. சரவணா என்னடா ஆச்சு, அந்த கேஷ் விஷயம் என்ன இது சொன்னாங்க வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணனும் இதை கேட்டு அப்பா அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் 2 நாளில் அது ஏரிங்குமே வரப்போகுது. இங்கே மயில் வந்து எங்கிட்ட என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. அப்பா இவ கோயிலில் வந்து என்னை மீட் பண்ணா, அதுவும் இல்லாமல் அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காப்பா. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியனும் இதை கேட்டுட்டு என்னடா சொல்கிற சரவணா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாமா? எப்படி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஒரு சைடு சந்தோஷமாகவும் ஒரு சைடு குழப்பமாகவும் இருக்குது. அதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணனும் அப்பா இந்த விஷயத்தில் அவள் எல்லாமே பொய் தான்ப்பா சொல்லுவா. அதனால் நீ என்கிட்ட எப்போவுமே பேசுறதுக்கு வராத, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நீ வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லி அசிங்கமான ஒரு பொய்யை சொல்லி நீ அந்த வீட்டுக்குள்ளே வராத. ஏற்கனவே என் மனசு உன்னால் எவ்வளவோ காயப்பட்டுருச்சு. இதுக்கு மேலேயுமே உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா. அவள் கூட எதுவுமே நான் பேசலை. ஆனால் அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா. ஏன்னா இப்போவுமே அவள் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா எந்த எல்லைக்குனாலும் போவப்பா. அவங்க ஃபேமிலியே ஃப்ராடு பிடிச்ச ஃபேமிலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் சொல்லிட்டு பார்சலில் கொண்டு போயிட்டு நான் டெலிவரிக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஏன்னா அங்கே மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ற விஷயத்த இங்கே சரவணனும் பாண்டியன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக அங்கே மயிலுமே போயிட்டுருக்காங்க. உடனே மயிலை பார்த்ததும் அங்கே கடையிலேருந்து எழுந்து வந்து அம்மா மயிலை இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே மயிலுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம், மாமா வந்து என்கிட்ட பேசுகிறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் கிட்டவுமே போகிறாங்க. உடனே மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே எங்கள் பாண்டியனும் இன்னமும் மயில் நீ முழுகாமல் இருக்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
மயில்கிட்ட கேட்கவும் மயில் இதை கேட்டுட்டு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சரவணன் கிட்ட சொன்னபோது அங்கே சரவணனும் ரொம்பவே அங்கே மயில் மனசு கஷ்டப்படுற மாதிரி 4 வார்த்தையை வச்சு திட்டாரு. அந்த வார்த்தையை நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மயிலுமே, மாமா உங்களுக்கு யார் மாமா சொன்னது? நான் இது மாதிரி ஒரு விஷயத்த அங்கே மாமா கிட்ட நான் சொன்னேன். ஆனால் மாமா வந்து என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிட்டாங்க. நீ இப்போ இது முழுகாமல் இருக்கனா அதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சையங்கிட்ட திட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் சொன்னதுலேருந்தே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதே மாதிரி அவரோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டில் என்னை சேர்த்துக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ கூட மனசில் வலிச்சுக்கிட்டே இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டால் பாண்டியனும், மாமா இது என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா, எத்தனை மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா நான் முழுகாமல் இருந்து 3 மாதம் ஆச்சு. நான் இந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்லுவான் தான், ஆனால் என் மூடவே ஸ்பாயில் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே என்னை காயப்படுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே என்ன இப்படி கூப்பிட்டு விசாரிச்சதுனால உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலை. அதனால் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயுமே நீங்கள் அந்த வீட்டில் என்னை சேர்த்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்கு போகிறேன், என் பையனை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்லேயுமே என்னை சேர்த்துடலாம் கூட நான் எங்கேயோ ஒன்று போய் பொழைச்சிக்கிறேன். அது பற்றி நான் இதுக்கு மேலே கவலையே பட போகிறதில்ல. ஏன்னா அங்கே என் மாமாவும் எல்லாருமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் சரவணன் மாமா இப்படி சொன்னது நினச்சி நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்கிறேன்னா அது நீங்கள் கேட்டு நீங்கள் புரிஞ்சு பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவர் இப்படி ஒரு வார்த்தையே சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலுமே சரவணன்கிட்ட இது பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. பாண்டியனை கேட்டு சரிம்மா நீ கிளம்பு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழப்பமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாண்டியனும். உடனேங்க பாண்டியனும் ரொம்பவே வருத்தமாகவும் அங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு இருக்க சரவணனும் டெலிவரி முடிச்சுட்டு கடைக்கு வராங்க. சரவணா அங்கே மயில்கிட்ட அப்படி என்னடா நீ சொன்ன, அவள் கஷ்டப்படுற மாதிரி நீ எதனா தப்பான வார்த்தை எதனா யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் சரவணன்கிட்ட கேட்கவும், சரவணன் இதை கேட்டுட்டு அப்போ அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா, நான் அவள் மேலே இருந்த கோவத்தில் நான் ஏதோ தப்பாக பேசிட்டோமா, அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் அவகிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த விஷயமா உங்ககிட்ட நான் பேசணும், இல்லை அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருந்தாலுமே நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் ரப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் பாண்டியனும், என்னடா சொல்கிற சரவணா, இப்படி நீ ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்கலாமா, இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டிருக்கவே கூடாது. நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். அவங்க எவ்வளோ தான் பொய் சொல்லியிருக்கட்டும், எவ்வளோ தான் அவங்க உன்னையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்தி தின்னாலுமே நீ அவங்கள கஷ்டப்படுத்திருக்கக்கூடாது. ஆனால் நீ அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லுதனை கூட வச்சுக்கோ, ஆனால் நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனும் பயங்கர வருத்தமாகவும் சரவணன்கிட்ட கேட்கவும், உடனே சரவணனும், அப்பா இந்த விஷயத்த வச்சு அவள் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா நான் அது மாதிரி கேட்டேன். ஆனால் தெரியாமல் தான் அது மாதிரி ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து வந்துச்சே தவிர என் மனசில் இருந்து அது மாதிரி ஒரு வார்த்தை வரலப்பா, நான் ஏதோ தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.